வீட்டில் கேக் வெட்டி ஊருக்கெல்லாம் விருந்து வச்சு கொண்டாட வேண்டிய உன் பிறந்த நாளை இப்படி திருட்டுத்தனமா கொண்டாடுறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? பரவாயில்லண்ணே, விடுங்கண்ணே. உன் அண்ணி அவ கூட பிறந்தவங்களுக்கு செலவு பண்றதா இருந்தா தண்ணி மாதிரி செலவு பண்ணுவா. ஆனா என் கூட பிறந்த உனக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுத்தா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க, பணம் என்ன மரத்துலயா காய்க்குது, ஊரை சுத்தியும் கடை வாங்கி உங்க தங்கச்சிக்கு செலவு பண்ணா அப்புறம் நம்ம நடு ரோட்ல தான் நிப்போம் அப்படின்னு பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. விடுங்கண்ணே, அண்ணி குணம் தெரிஞ்சது தானே. அன்பான தங்கச்சி, அப்பா அம்மான்னு சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்டணும்னோ அன்னையிலிருந்து என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சுமா. பேருக்கு தாமா நான் மனுஷனா சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எப்பவோ செத்து போயிட்டேம்மா. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதண்ணே. ஏனே இப்படி அழுகுறீங்க? நான் இருக்கேண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. பாத்தீங்களா பாஸ்? பார்த்தேன். என்ன பாத்தீங்க? பறக்காவட்டி மாதிரி 10வது சிக்கன் பஃப் முடிச்சியே, அதை பார்த்தேன். கண்ணு வைக்காதீங்க பாஸ். என்ன இவ்வளவு பேர் சுத்தி இருக்குன்னு கூட பார்க்காம இந்த தயிரோட வாயன் என்ன ரொமான்ஸ் பண்றா பாருங்க. ஆமாண்டா, அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்கன்றத கூட கவனிக்காம அவகிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி அவ வாயிலே அப்புறம் அவன் கொடுக்கறது ஐஸ்கிரீம் இல்ல பாஸ், அல்வா. ஏய், இந்த கடையில அல்வா கிடையாதுடா. ஐயோ, உதாரணத்துக்கு சொன்னேன் பாஸ். அதாவது அமைதிப்படை படத்துல கம்மாங்கர ஓரமா சத்யராஜ் கஸ்தூரிக்கு ஊட்டினார் பாருங்க, அந்த அல்வா. அந்த படம் வந்து பல வருஷம் ஆச்சு. அந்த அல்வா இந்நேரம் ஊசி போய் நாசமா இருக்கடா. சபா, ஏன் பாஸ் திடீர்னு என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சு? தோஷம் தான். தோஷத்தை விடுங்க, உங்க பாசத்தை பாருங்க. என்னமா கொஞ்சம் பாருங்க. அவ எதுக்கு அழுகுறான், இவ எதுக்கு கண்ணத்தை வச்சு விடுறா? எல்லாம் சென்டிமெண்ட் டிராமா பாஸ். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, எனக்கு தூக்கம் இல்ல, என்னால சாப்பிட முடியல. நிஜமாவே என்னால சாப்பிட முடியல. ஐயோ பாஸ், அவங்க ஃபீலிங்க சொன்னேன் பாஸ். ஒருத்தர் மறக்க முடியல அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்காங்க பாஸ் அவங்க. சரிண்ணே, நான் கால் பண்றேண்ணே. இதையெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதானே. பிறப்பில்லாமே டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த கர்மத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியல பாஸ். இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடும் பாஸ். வாங்க போலாம். நீ டென்ஷன் ஆக அவசியமே இல்லை. ஏன் பாஸ்? அவங்க கிளம்பிட்டாங்க. பாத்துமா? ஓகேண்ணே. இப்பதான் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் பாருங்க, பார்க்கு பீச்சுன்னு சுத்துவாங்க. கல்யாணம் பண்ணவன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றான், காதலிக்கிறவன் காதலிக்கு துரோகம் பண்றான். எங்க பார்த்தாலும் துரோகம் துரோகம் துரோகம். வர்ற ஆத்திரத்துக்கு அந்நியன் மாதிரி அவதாரம் எடுத்து துரோகம் பண்றவன் தப்பு பண்றவன அழிக்கணும் பாஸ். எங்க கிளம்பிட்டாரா? பில்லு பே பண்ணிட்டு போங்க. அது என் பாஸ் வந்து பே பண்ணுவார். அவரு உங்ககிட்ட வாங்கி சொல்லிட்டு என்கிட்டயா? நான் காசு எதுவும் எடுத்துன்னு வரலையாங்க. ஏய், என்ன விளையாடுறியா? காசு இல்லாட்டி என்ன, அதான் கழுத்துலயும் கையிலயும் போட்டிருக்கல, ஏதாவது ஒண்ணு கழட்டி வச்சுக்கோ. இதுவா? இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. குடுக்குறியா இல்லையா? குடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 1 மினிட். இந்தாங்க, எங்க பாஸ் வந்து பணம் கொடுத்து மூட்டின்னு போயிடுவாரு. ஓகே ஓகே. எஸ்கியூஸ் மீ, பிராஸ்லெட் கொடுத்துருக்கல, மேற்கொண்டு கொஞ்சம் ஆர்டர்ஸ் கொடுத்துறேன், எடுத்துக்கோங்க. சிக்கன் டானிஷ் ஒரு 10 பீஸ், சாக்லேட் டிலைட் ஒரு 10 பீஸ், நெக்ஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் ஒரு 10 பீஸ். இமிடியேட் குயிக்கா பேக் பண்ணுங்க. எப்பா, வேற ஒரு பையன் முறைக்கும் போது அடிச்சிருவானு தான் பயந்தேன். பரவாயில்ல, கவரிங் கூட டக்குன்னு டைம்ல கை கொடுத்து நம்மளுக்கு காப்பாத்திடுச்சு. சார் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பார்க்க எவ்வளவு டீசெண்டா இருக்காரு, சீக்கிரமா பேக் பண்ணி கொடுறா. ஐயோ, நல்ல வேலை, ஒரு நிமிஷம் நம்ம தான் ராங் ரியாக்ஷன் கொடுத்து ஏறாக்கூடமா மாட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இமிடியேட், என்ன டைம் ஆகுது? சீக்கிரம். அந்த ஏசி -10 or 8ல மாத்தி வைங்க. செத்து போயிடுவே நீ, பரவாயில்லையா? வேணாம், ஏசி ஆஃப் பண்ணிருக்கா, பரவாயில்ல. மேடம் சொல்லுங்க சார். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி உங்க வீட்டுக்காரருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? எல்லா விஷயத்தையும் போன்ல சொல்ல முடியாது. நீங்க கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க, எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். ஓகே சார். பாய். இங்க தான் இருக்கலாமா? ஹலோ, டிடெக்டிவ் ஏஜென்ட் மடிப்பாக்கம் மாதவன் ஹியர். சொல்லுங்க சார். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி
உங்க லவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. நீங்க கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க, டீடைல்டா உடனே சொல்றேன். வரேன் சார். வாங்க. ஓகே பாஸ் நீங்க பண்ணது தப்பு பாஸ். நான் கிளையண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்லி தப்பா? அது இல்ல பாஸ், ஆ. பேக்கரியில சாப்பிட்டு பில் கொடுக்காம என்ன விட்டு வந்துட்டீங்களே, அது தப்பு பாஸ். அதுவா? அது பில்லு கொடுக்கலாம் தான் பாத்துடா, பாக்கெட் தொட்டி பார்த்தா பர்ஸ காணும்டா. பாஸ் அப்படி பார்க்காதீங்க, ஏ? நான் ஒன்னும் எடுக்கல. சீச்சி பார், என்ன பொறுத்த வரைக்கும் நீ வந்து முட்டாள் தான், ஆனா திருடன் கிடையாதுடா. ஆனா நீங்க பெட்ரோல் திருடன்னு சொன்னீங்களா? ஆமால, அப்ப திருடன் கூட தான். ஐயோ நம்ம தான் வாய் விட்டு மாட்டிக்கிறோம் போல இருக்கு. ஆமா பர்ஸ் எங்க? பர்ஸ் வீட்ல வச்சிட்டேன்டா. ஏன் பாஸ் வீட்ல வச்சு என்கிட்ட சொன்ன நம்ம எடுத்துட்டு வந்திருப்பல. இப்படி கத்தி கதவை அடைப்பேன் தான் உங்ககிட்ட சொல்ல. ஓகே பாஸ். ஆமா, எப்படி உன்னை வெளியே விட்டான்? பில்லு கொடுத்துறியா? கொடுத்துட்டேனே. எப்படி? ஏது காசு உங்ககிட்ட? பாஸ் என் கையில பளபளன்னு மின்னுது பிராஸ்லெட். ஆமா, அது கவரிங்ல. அது அவனுக்கு தெரியாதுல்ல, கோல்ட் நினைச்சு வாங்கிக்கலாம் பாஸ். அடச்சா, இப்படி தெரிஞ்சதா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம்டா. பாஸ் நான் ஏன் உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை செய்றேன் இப்பதான் பாஸ் தெரியுது எனக்கு. ஏன்டா? எல்லாம் வேவ் லெங்த் தான் பாஸ் நம்மளுக்குள்ள. என்ன சொல்ல வர நீ? பாஸ் நீங்க நினைச்சிட்டீங்க, நான் முடிச்சிட்டேன். நினைத்ததை முடிப்பவன். என்னடா சொல்ல வர? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லா ஐட்டத்தையும் 10 எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ண அதே பேக்கரியில. வெரி குட்ரா. சூப்பரா நல்ல வேலை பண்ணடா. நல்ல விஷயம். Thank you, boss. போலாம் வா, ஏறு. ஓகே பாஸ். அலே இது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பாத்தீங்களா நான் கை Okay, வச்சா very good. ஸ்டார்ட் Thanks, ஆயிடுச்சு. போயிட்டீங்களா? பாஸ் போனாலும் பரவாயில்ல, பப்ஸ் போயிடுச்சு. எங்க போவாரு? ஆபீஸ் தானே போவீங்க? அந்த வரேன். ஆபீஸ் போறடா, அம்சிகர வரைக்கும் போயிட்டு வரேன். சீ, பப்ஸுக்காக என்னமா போய் சொல்றாரு? எப்படி போய் அவரை பிடிக்கிறது? சார் கால் டாக்ஸிக்கு வருவீங்களா சார்? காருக்குலாம் நாய காவலா வைக்கிறானுங்க. சீ. அழகான பொறுப்பான ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான். அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் முன்னாடியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட தைரியமா பேசுறாமா? அங்கேயே அவனை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதானடா. மிதிச்சிருப்பேன். மிதிச்சிட்டு 4 கேள்வி நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டிருப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரா அப்படின்னு திருப்பி கேட்டா என்ன பண்றது? கேட்டா சொல்ல வேண்டியதானடா, நான் தான் மடிப்பாக்க மாதவன், டிடெக்டிவ் ஆபீசர். அப்படி சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? ஏன் உனக்கு கொஞ்சம் வேணுமா? எனக்கு எதுக்கு? எனக்கு தான் உடம்பு ஃபுல்லா மூளை இருக்கே. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லடி, கொழுப்பு. ஐயோ அத்தை, புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி ஃபாலோ பண்ண சொல்லிருக்கா. இவர் அவனை புடிச்சு அடிச்சா அவன் உஷாராட மாட்டானா? கரெக்ட். உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ என்கிட்ட அசிஸ்டண்டா வந்து சேரலாம். உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு லூஸ் இருக்கானே. அதனால என்னடி, அடிஷனலா இன்னொரு லூசியும் சேர்த்துக்கிறான். ஆனா மாதவா, உனக்கு கேஸ் கிடைக்குதோ இல்லையோடா, ஆனா லூசுங்க கிடைக்கிறாங்கடா. போதும், உங்க தெருவாயை மூடுங்க. ஏய், அதுக்கு பேர் தெருவாய் இல்லடி, திருவாய். அது மத்தவங்களுக்கு, உங்களுக்கு சொன்னா தெருவாய் தான். காவான்னு சொல்றதுக்கு முன்னாடி வாயை மூடுங்க. இருமா. என்னங்க அந்த லவர் கொடுத்த கேஸ் என்னாச்சு? அவன் வேற ஒரு பொண்ணோட சுத்துறான். ச்சே, இந்த ஆம்பளைங்களே நம்ப கூடாது. பொம்பளைங்களை ஏமாத்துறதே பொழப்பா போச்சு. ஏய், என்ன ஆம்பளைங்களே நம்ப கூடாதுன்னு பொதுவா சொல்ற? பொம்பளை நீங்க என்ன யோகியமா? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? லவ்ங்கிற பேர்ல பசங்களை நாயா பேய அலையோட வேண்டியது. அதுக்கப்புறம் பார்க்கு பீச்சின் சுத்தி நல்லா அவன் பர்ஸ காலி பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா பார்த்து வச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு காதலனை கட் பண்ணி விட வேண்டியது. அப்புறம் புருஷன் கூட வாழ்ந்து அழுத்து போச்சுன்னா கள்ளக்காதலனோட சேர்ந்து புருஷனை போட்டு தள்ள வேண்டியது. ஆமாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை கூட புருஷனை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திட்டா. அப்படியேடி? ஆமா, பாவம் பால் வாங்கிட்டு வரேன்னு போனவர் தான் இன்னும் வீடு திரும்பல. அவரை பத்தி பொண்டாட்டியும் கவலைப்படல, புள்ளையும் கவலைப்படல. இது வரைக்கும் அவர் யாரும் தேடவும் இல்ல. யாரடி அது? நீ சொல்றத பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இருக்கு. உங்களுக்கும் தெரியும், உங்க புள்ளைக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சவரா? யார் அது? உங்க அம்மா கழுத்துல கூட தாலி கட்டினவருங்க. என் கழுத்துல எவனி தாலி கட்டினா? அவ என் அப்பாவை சொல்றா. ஓ, ஓடி போன என் புருஷனை சொல்றாளாடா? உங்க புருஷன் கூடவே நீங்க ஒழுங்கா குடும்பம் நடத்தல, இதுல ஊர்ல இருக்க எல்லா பொம்பளைங்களும் நீங்க கிண்டல் பண்றீங்களா? என்னங்க நீங்க கேஸ கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னு கார் வாங்க வேண்டியதானங்க, காசை வாங்க வேண்டியதானே. போன் பண்ணி சொல்லிருக்கேன், நாளைக்கு காலை ஆபீஸ் வருவாங்க, காசு வாங்கிக்கலாம், அப்புறமா கார் வாங்கலாம். முதல்ல நீங்க காசை வாங்குறீங்க,
கார் புக் பண்றீங்க, நாம 2 பேரும் ஜாலியா ஊரை ஏய், சுத்தலாம். ஏய், நில்லு, நில்லு. ஏண்டி நீங்க 2 பேர் மட்டும் தானா? அப்ப நானு உங்க சைஸ்க்குலாம் கார்ல இடம் பத்தாது. ஆ. லோட் ஆட்டோ தான் கரெக்ட். ஐயோமா, பாருடா என்ன பேசி போறானே. ஆமாமா சரியில்லம்மா, ரொம்ப தப்பா பேசுறமாவா. விவரமே பத்திரமா அவளுக்கு. உனக்கு லோடு ஆட்ட வேலைக்கு ஆகுது, மண்ணு வேலையா கரெக்ட். ஏய் ஒண்ணு அவன் ஆஹா புருஷனை பொண்டாட்டி என்ன இப்படி கேவலமா பேசுறாங்க? நான் சொல்றது உண்மை. உங்க புருஷன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. யார் சார் அவ? என்ன விட அழகா? அவ அழகா இருப்பாளா, அசிங்கமா இருப்பாளா, கருப்பா இருப்பாளா, சிவப்பா இருப்பாளா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க அவங்கள பார்க்கவே இல்லை. பார்க்காம எப்படி சார் சொல்லுவீங்க? உங்க புருஷன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றத நாங்க எங்க காதால கேட்டோம். என்ன சொன்னா? நான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. எவன் வந்தாலும் தைரியமா கல்யாணம் பண்றான் மச்சான், நான் பாத்துக்கிறேன்டா எல்லாத்தையும் அப்படின்னு உங்க புருஷனை ஏத்தி விட்டு அவங்க ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்றான். அதனால உங்க புருஷன் கிட்ட இனிமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இனிமே ஜாக்கிரதையா இருந்து என்ன சார் புண்ணியம்? ஏ என் வாழ்க்கையே நாசமா போச்சு. விட மாட்டேன் சார், விட மாட்டேன். அவன் சட்டைய புடிச்சு பளிர் 4 விடுறேன் சார். எனக்கு ஏன்டா துரோகம் பண்ணேன்னு கேட்பேன் சார். ஏமா அவ கூட தொடர்பு வச்சுட்டு உங்களுக்கு துரோகம் பண்ண உங்க புருஷன் அடிக்காம ஏமா இவன் அடிக்கிறீங்க? அவரை எப்படி அடிக்கிறதுன்னு இவரை வச்சு ரிஹர்சல் பார்த்தேன் சார். அப்படியா? அப்ப ஒன் மோர் டைம் பாத்துங்க. எது பாஸ் சும்மா இருங்க பாஸ். இல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கடா, ஒரு பாத்துக்கடா. ஒரு மண்ணு வேணாம். சரி விடு. இது பாருங்க, அவசரப்படாதீங்க. உங்க அப்பா அம்மாவையும் அவரு அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க, அவ்வளவுதான். பாஸ் நல்ல முடிவுதான். எப்படி அவன் போய் இன்னொரு பொண்ணை கூட்டு வருவான், அவங்க 2 பேருக்கும் இவங்க பணிவிட செய்வாங்களா? பாஸ் தான் புருஷனை தாசி வீட்டுக்கு கூடையில வச்சு தூக்கின்னு போனாங்களே, அந்த காலத்து நல்லாயினி இல்ல பாஸ். இவங்க புருஷனோட நல்ல எலும்ப முறிக்க போற நவீன சீதா. கரெக்டா சொன்னடா, எடுப்பு. எது எடுப்பா? இன்னைக்கு அவன் நல்ல எலும்பு மட்டும் இல்ல சார், அவன் எல்லா எலும்பையும் உடைச்சு சூப் வச்சு குடிக்க போறேன் சார். இந்தாங்க சார் பிளாங்க் செக். எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ பரவாயில்ல சார், நீங்க ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க ஹஸ்பண்ட் போட்டோ கொடுத்தீங்களா, அதை எடுத்துட்டு போங்க. சார் இவனையும் அடிச்சு ரோட்ல தூக்கி போட போறேன். இவன் போட்டோ எதுக்கு சார் எனக்கு? அவனை இன்னைக்கு நல்ல எலும்பு சூப்பரா. நீ டேய் என்னடா புருஷ மேல இருக்கிற கோவத்துல நர்மதா லவரோட போட்டோவை கிழிச்சு போட்டு போகுது? அதான் எல்லாருக்குமே தெரியுமே பாஸ், பொம்பளைங்களுக்கு கோவம் வந்தா அவங்களே மறந்துடுவாங்கன்னு. சார் வாங்க வாங்க உட்காருங்க. ஏண்டா நான் உன் கூட உட்காந்து விருந்து சாப்பிடவா வந்தேன்? என் வாழ்க்கையே நாசமா போச்சு சார். சார் நீங்க சொல்லுங்க சார், எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் லவர் யார் கூட சுத்துறான் சார்? அந்த பொண்ணு யாரு என்னன்றது எங்களுக்கு தெரியாது. கரெக்ட். ஆனா 2 பேரும் நெருங்கி பழகுறாங்க. நெருங்கி பழகுறதுன்னா பொது இடம் கூட பார்க்காம உங்கால அந்த பொண்ணுக்கு புடவை கொடுக்கறதும் அவளுக்கு வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் அவளுக்கு ஊட்டி விடுறதும் தான். என்னது ஐஸ்கிரீம் ஊட்டினானா? எனக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஐஸ்கிரீம் ஊட்டினதே இல்ல சார். அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? அழாதீங்க மேடம், அழாதீங்க. இல்லம்மா, உன் லவர் இதே மாதிரி அழுதாரு, அதுக்கு அந்த பொண்ணு என்ன மாதிரி அழாதீங்கன்னு கண்ணை தொடச்சு விட்டா, அதனால தான் அதே மாதிரி செஞ்சு காமிச்சா. அது தப்பா? இது சென்டிமெண்ட் லவ்வா? ஐயோ இவனை போய் நம்பினேனே, என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டானே. ஆனா ஒண்ணு சார், எங்க அப்பா அம்மா அவனை நம்பவே இல்லை சார். அவன் உன்னை ஏமாத்திடுவான், திருட்டு பையன் மாதிரி இருக்கான்னு சொன்னாங்க சார். அது உண்மையாயிடுச்சு. சரி நடந்து போச்சு. அவனை மறந்துட்டு உங்க அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. என்ன? சரி சார், ரொம்ப சந்தோஷம். சரி, அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போறீங்க? சாரி சார், பதட்டத்துல மறந்துட்டேன். இந்தாங்க சார், இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நாசமா போனவன் பாக்குறத பாரு. எம்பாஸ், அந்த பொம்பளைக்கு கோவத்துல கண்ணு தெரியல, போட்டோவை மாத்தி கீச்சு போட்டு போச்சு. ஆனா இதுக்கு என்ன ஆச்சு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல, ரொம்ப டவுட்டா இருக்குடா. சரி விடுங்க பாஸ், கேஸையும் முடிச்சாச்சு, ஃபீஸையும் வாங்கியாச்சு. வாங்க ஜாலியா செலவு பண்ணுவோம். ஓகே, ஐ எம் சைலண்ட்.
வாசலில் கோலமிட்டே வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன். ஏய், நிறுத்து. யாரடி அவன் வள்ளிக்கணவன்? அவனுக்காக நீ ஏண்டி கூந்தல்ல பூ முடிச்ச? ஏய், கேக்குறல வாயில என்ன கொண்டு சொல்லுடி, யார் அந்த வள்ளிக்கணவன்? முருகன். முருகனா? எந்த முருகன்? ஐயே, அந்த சிலிண்டர் போடுவானே அந்த முருகனா? ஏய், அவனுக்கு உனக்கு என்னடி கனெக்ஷன் சொல்லுடி. டென்ஷன் ஏத்தாதீங்க. நான் சொன்ன முருகன் கணேசனோட தம்பி, பார்வதியோட பையன். பார்வதி யாருன்னு தெரியுமா? பரமசிவனோட பொஞ்சாதி. ஏய், முருகன் யாருன்னு கேட்டா அவன் அப்ப ஆத்தா லொட்டு லொசுக்குன்னு வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் சொல்லிட்டு இருக்க. உனக்கும் அந்த குடும்பத்துக்கு என்னடி சம்பந்தம் சொல்லு. அந்த குடும்பம் தான் என்ன நல்லபடியா வாழ வச்சிட்டு இருக்கு. ஐயோ 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 ஐயோ, ஏன் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்துட்டு எவன் குடும்பத்தையும் பெருசா பெருமை பீத்திட்டு இருக்க? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? நாசமா போவேன். என்னம்மா பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள அவளை திட்டி திட்டி தீத்துட்டு இருக்கிய? உனக்கே நல்லா இருக்காதெல்லாம்? ஐயோ, நீ ஒரு கேன பைடா. இவ செஞ்ச காரியத்துக்கு திட்டாம தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சம் சொல்றியா? என்ன பண்ணா இவ? நான் சொல்றேன், இப்படி வா, இப்படி வா. என்ன? டேய், இவ கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு. கௌசல்யா, என்ன பண்ண சொல்லு. பாட்டு பாட்டுங்க, அது தப்பா இல்லையே. ஐயோ, இவன் ஒரு கூறுகட்ட குப்பண்டா. நல்ல சீன்லயே தப்பு தப்பா டயலாக் பேசிக்கிட்டு இருப்ப. டேய், இவன் என்ன பண்ணா தெரியுமா? இவனோ வள்ளி புருஷனாண்டா, அவனை நினைச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அது தப்பு இல்லையாடா? வள்ளி புருஷனா? அப்படின்னா பாட்டு பாடு நீ. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டேன் வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன். நிறுத்துறி. டேய், கேட்டியடா? கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்ட இங்க நிக்கிற. ஒரு நாள் கூட இவ வாசல்ல உனக்காக காத்துட்டு இருந்தது கிடையாது. இவனோ வள்ளி புருஷனா, அவனுக்காக இவ கூந்தல்ல பூ முடிச்சு பாடிட்டு நிக்கிறாளாம். அம்மா, லூஸ் மாதிரி உளறாதம்மா. அவ முருகன் நினைச்சுதான் பாட்டு பாடிருக்கா. கரெக்டா? அந்த முருகன் தான் யாருன்னு தெரியல, அதை சொல்ல சொல்லு. அதாம்மா முருகன்மா, கடவுள், சாமி, தெய்வம். இன்னும் புரியலையா? ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அந்த முருகன். ஓ, நீ அவரை நினைச்சுதான் பாடினியா? அவரை நினைச்சு பாடினியா? இவரை நினைச்சு பாடினியா? இதோ பாருங்க, உங்க அம்மா புடவை கட்டினா சந்தேகப்படுறாங்க, பூ வச்சா சந்தேகப்படுறாங்க. அப்படி எப்படிங்க இந்த வீட்டுல நம்ம நிம்மதியா வாழ்றது? எப்படிங்க வாழ்றது? இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்பவே கட்டின புடவையோட எங்க அம்மா வீட்டுக்கு போ. இரு கௌசல்யா. அம்மா, என்னமா பார்த்து சும்மா இருக்கிற? மன்னிப்பு கேளுமா. இரு கௌசல்யா. என்னமா மன்னிப்பு கேட்டு சொல்லமா ப்ளீஸ்மா. மன்னிச்சுக்கோ. கேட்டாங்கல்ல? மாட்டேன். இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்டா என்னால ஒத்துக்க முடியாது. ஒழுங்கா உங்க அம்மாவை தோப்புக்காரனை போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு. ஏய், தோப்புக்காரனை எப்படி போடணும்னு எனக்கு தெரியாது. இப்படி காதுல கை வச்சு எனக்கு தெரியாது. அப்படின்னா எனக்கும் தெரியாது. அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கௌசல்யா, இரு கௌசல்யா. இது ஏன் வீடு? உன் ஆத்தா வீடு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல 4 ஆணி அடிச்சு கோணியை தொங்க விட்டுருப்பாங்க. அதான் அங்க போ. இரு கௌசல்யா. தோப்புக்காரன் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி தரேன். வா, இது போ. இந்தா, இப்படி. அம்மா, நான் சொல்லி தரமா, நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் போட்டுறேன், சரியா? பாரு, இங்க பாரு, இப்படி கையை வச்சு இங்க இருந்து கரும பிடிச்சவனே. இது இந்த குரங்காட்டி வித்த காட்டுவானே, ஆடுறாமா. அது அப்படி இல்லமா, அது வந்து புள்ளையாருக்கு போட சொன்னா ஆஞ்சநேயருக்கு போடுறீங்களே. புள்ளையாருக்கு எது? ஐயோ, டெய்லி தப்பு பண்ணிட்டு என் முன்னாடி போடுவீங்களே தோப்புக்கரணம். அதுவா? அது எனக்கு தெரியுமே. இதுல பெருமை வேற உனக்கு. போடுறா. போட்டுக்கணுமா? நல்லா பாத்துங்க. இங்க இருந்து இது பாரு, இப்படி வச்சு போடலாம். இன்னும் கொஞ்சம் பக்தியா இருக்கணும்னா இப்படி கிராஸ் பண்ணிட்டு இப்படி போடணும். அப்படியே உட்காந்து எழுந்தா அப்படியே மன்னிப்பு கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கும். புரிஞ்சுதா? போடுறியா நீ? ஐயோ, இவங்களோட முடியல. பேசாம கோயிலுக்கு போயிட்டு தோப்புக்காரனை போட்டே இருக்கலாம். புண்ணியமா அது கிடைக்கும். புருஷன் தப்பானவன் தெரிஞ்சா புருஷன் போட்டோவை தானே பொண்டாட்டிக்கார கிழிச்சு போடணும். ஆமா, இதுல என்ன சந்தேகம்? அவ இன்னொருத்தி கொடுத்த காதலன் போட்டோவை தானே கிழிச்சு போட்டா.
இது என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அதை விட கொடுமை, இன்னொருத்தி லவர் போட்டோ கிழிக்கிறதுக்கு பதிலா இன்னொருத்தி புருஷ போட்டோ கிழிச்சு போட்டிருக்கா பாரு. இங்க பாருங்க. என்னங்க அவங்க சரியாதான் கிழிச்சிருக்காங்க, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன சொல்ற கௌசல்யா? இதோ பாருங்க, இவர்தான் புருஷன், இவர்தான் லவ்வர். என்ன சொல்ற? இவர்தான் புருஷன், இவர்தான் லவர்? ஆஹா இல்லங்க, இவர்தான் புருஷன், இவர்தான் லவ்வர். இல்ல கௌசல்யா, இது பாரு. இந்த கவர்ல இந்த போட்டோ தான் இருந்துச்சு. அப்ப இவன் தானே புருஷன்? ஐயோ இல்லங்க, இந்த கவர்ல இந்த போட்டோ தான் இருந்துச்சு, இந்த கவர்ல இந்த போட்டோ தான் இருந்துச்சு. நான் தான் பேரையும் ஆளையும் பார்த்தனே.